அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. உலகம் முழுவதும் உள்ள பெரியோர்களுக்கும் சன்மார்க்க சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த நல்ல மாலை நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சுத்த சன்மார்க்க சேனல் இனி தொடர்ந்து இயங்கும். சில நாட்கள் அது இயக்கத்தில் இல்லாதபடிக்கு இருந்தது. மறுபடியும் தொடர்ந்து அதை இயக்கத்துக்கு கொண்டு வருவதற்கு திருவருள் சம்மதத்தினாலே முயற்சி செய்து இன்றிலிருந்து அதனை ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு வள்ளல் பெருமான் பெற்றுக்கொண்ட மரணமில்லா பெரு வாழ்வை பற்றிய தகவல்களை தொடர்ந்து ஒரு 4-6 பதிவுகளில் அதை பேசி நிறைவு செய்யலாம் என்று இருக்கின்றோம். ஏனென்றால் இது ஒரே நாளிலே பேசி முடியக்கூடிய ஒரு செய்தி அல்ல. பல நாட்கள் அதை எடுத்துக்கொண்டு பகுதி பகுதியாக பிரித்து அதை பேசினால்தான் அது நன்றாக இருக்கும். தெளிவாகவும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், என்னாலும் சொல்ல முடியும். ஏனென்றால் மரணமில்லா பெருவாழ்வு என்பது உலகத்திலே எவராலும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றினை வள்ளல் பெருமான் பெற்றுக்கொண்டார்கள். அவருடைய அதை எப்படி பெற்றுக்கொண்டார்கள், அதுக்கு என்ன ஒரு மூல காரணமாக இருந்தது என்பதையெல்லாம் ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் அதை விளக்கமாக சொன்னால் மக்களுக்கு புரியும்படி இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தினாலே இந்த பெரிய ஒரு சப்ஜெக்ட் அதை நாம் எடுத்து இன்று பேசுவதற்கு திருவருள் கூட்டி வைக்க இன்று இதனை ஆரம்பிக்கின்றோம். வள்ளல் பெருமான் எடுத்த எடுப்பிலேயே திருவருள் பிரகாச வள்ளலார் அருளி செய்த விண்ணப்பம் என்று 6ஆம் திருமுறையிலே முதலிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன விண்ணப்பம் என்றால், எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே என்று தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும், அடுத்து வருணமாசிரம முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாது இருக்க வேண்டும் என்று அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும். எல்லாமுடைய தனிப்பெருந்தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரீர் திருவருட்பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். திருச்சிற்றம்பலம் என்று வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறையின் முதல் பக்கத்திலேயே இந்த சுத்த சன்மார்க்கத்திற்கு, இந்த லட்சியத்திற்கு எது முதல் தடையாக இருக்கிறது? சாதியும் சமயங்களும் முதல் தடை. ஆகையினாலே இதை முதலிலேயே வள்ளலார் இறைவனிடத்திலே எங்களுடைய சாதி சமயங்கள் எல்லாம் இந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு தடையாக இருக்கின்றன, ஆகையினாலே அது எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் எங்களுக்கு தடைகள் ஏற்படாத வண்ணம் நீங்கள் அருள் செய்தல் வேண்டும். அப்பொழுதுதான் சுத்த சன்மார்க்கம் வளர்ச்சியுறும் என்று இந்த முதலிலேயே அது வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் வைத்த பிறகுதான் 6ஆம் திருமுறையே தொடங்குகின்றது. ஆனாலும் சங்கங்களும் மற்ற ஆசிரியர்களும் இந்த விண்ணப்பத்தை முதலிலே போடாமல் ஏதாவது ஒரு பேருக்கு கடைசியிலே அதை சொருகி வைப்பதை போல பின்னாடி கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அது நியாயமில்லை. வள்ளலார் என்ன சொன்னாரோ அதை நாம் செய்ய வேண்டியதுதான் சுத்த சன்மார்க்கிகளுடைய கடமையாகும். அப்படி செய்யாதவர்கள்
வள்ளலார் பேச்சுக்கு கட்டுப்படாதவர்கள் சுத்த சன்மார்க்கத்துக்கு எப்படி கட்டுப்படுவார்கள்? நமது குருநாதர் வள்ளல் பெருமான் இறைவாமையை பெற்று கொண்டவர், நமக்கும் கற்றுக் கொடுக்க வந்தவர். அவர் எடுத்த எடுப்பிலேயே சாதி சமயங்கள் மதங்கள் எல்லாவற்றையும் வேண்டாம் என்கிறார். ஆனால் நாமோ சாதி சமயங்கள் மதங்களை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதானே இன்றைக்கு நடைமுறையில் உள்ள எல்லா சன்மார்க்க சங்கங்களிலே நடைபெறுகிற உண்மை இதுதானே. ஆகையினாலே அந்த சன்மார்க்கத்தை வளர்ப்பதற்கு தடையாக உள்ளது சாதி மதம் சமயங்கள். அவைகளை அடியோடு இந்த மனத்தை விட்டு ஒழித்தால்தான் இந்த சுத்த சன்மார்க்கம் இந்த மனத்திலே பதியும் என்று தாழ்மையோடு சொல்லிக்கொண்டு தொடர்ந்து சொற்பொழிவை ஆரம்பிக்கிறோம். வடலூரிலே பிறந்த வடலூர் ராமலிங்க அடிகள் திருவருட்ப 6 திருமுறைகளையும் உபதேச குறிப்புகள், விண்ணப்பங்கள், உண்மை நெறி, ஜீவகாருண்ய ஒழுக்கம் 3 பிரிவுகள் என்று அதை எழுதினார்கள். அருட்பெருஞ்சோதி அகவற்பாவும் கடைசியாக எழுதினார்கள். சித்தியுலகத்திலே பேருபதேசத்தையும் சித்தியுலகத்தில் இருந்தபடியே ஆற்றினார்கள், செய்தார்கள். இது முதல் 5 திருமுறை பக்தி மார்க்கத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். 6வது திருமுறை மட்டும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்றிட விரும்பும் சாதகர்களுக்கு உரித்தானது 6ஆம் திருமுறை. இந்த 6ஆம் திருமுறையை கையாளுபவர்கள் சுவாமிகளின் சொல்படி அவரின் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை பெற்று ஜீவகாருண்யத்தையே தெய்வ வழிபாடாக கொண்ட சமரச நன்னிலை எய்திய மேலான அனுபவமிக்கவர்களே சுத்த சன்மார்க்கத்துக்கு உண்மையிலேயே உடையவர்கள் ஆவார்கள். ராமலிங்க வள்ளலார் தன் கொள்கையாக சாகாதவனே சன்மார்க்கி என்றார். இப்போ எத்தனை பேரும் சன்மார்க்க சங்கத்திலே சேர்ந்தவர்கள், பெரிய பெரிய நூலாசிரியர்கள், பெரிய பெரிய சாமியார்கள், புகழ்பெற்ற சன்மார்க்கத்திலே இருந்து உலா வந்து கொண்டு வந்து அத்தனை பேரும் செத்து போனார்களே. அப்படி என்றால் சரியாக அவர்களெல்லாம் சன்மார்க்கத்தை வள்ளலார் சொன்னபடி கடைபிடிக்கவில்லை. அதனாலே இறைவாமையை அவர்கள் பெற முடியவில்லை. ராமலிங்க வள்ளலார் தன் கொள்கையாக சாகாதவனே சன்மார்க்கி என்றார். என்மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் என்றார். தான் எழுதிய திருவருட்பாவில் எல்லாம் வல்ல இறைவன் வருவிக்க உற்றதாக தன்னை கூறுகிறார். இவர் பாட்டு இருந்தவரை எல்லாம் வல்ல வள்ளல் பெருமானை இறைவனே இந்த பூவுலகத்துக்கு வருவிக்க உற்றார் என்று வள்ளலார் ஆணைத்தரமாக அவருடைய சரித்திரத்திலும் அப்படியே பாடியிருக்கிறார்கள். ஆகையினாலே எதற்காக தம்மை இறைவன் வருவிக்க உற்றார் என்ற ஒரு காரணத்தையும் வள்ளலார் உடனே சொல்லுகிறார்கள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் வருவிக்கு உற்ற ராமலிங்க அடிகள் 6 திருமுறைகளாக அருளினார்கள். பெருமனார் யாத்த திருவருட்ப 6000 பாடல்கள் மற்றும் வசன பாகம், உபதேச குறிப்புகள், ஆவிகள் மொத்தமும் அடங்கும். சுத்த சன்மார்க்கம் என்பது மத நெறி அல்ல. இதை சன்மார்க்க சான்றோர்கள் பெரியோர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனாலும் புரிந்து கொண்டு அவர்களே நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. சுத்த சன்மார்க்கம் என்பது ஒரு மத நெறி அல்ல. அப்போது என்ன நெறி? இது அருள் நெறி. அருளையே முழுமையாக இதில் விளக்கப்பட்டிருக்கிறார் வள்ளல் பெருமானால். திருவருளை பற்றி வள்ளலார் விளக்கி விளக்கி சொல்லுகிறார்கள். ஆகவே மத மார்க்கம் அல்ல சுத்த சன்மார்க்கம். வள்ளல் பெருமான் அருடைய மொத்த பாடல்களையும் 2 பிரிவாக, 3 பிரிவாக, 4 பிரிவாக, 5 பிரிவாக பிரித்து அவைகளெல்லாம் பக்தி மார்க்கத்திலே சேர்க்கப்பட்டது. தொழுவூர் வேலாயுத முதலியார் அதை செய்து முடித்தார்கள். 6ஆம் திருமுறை மட்டுமே தனித்து சுத்த சன்மார்க்கத்தை பயின்று வள்ளலார் நெறிப்படி நின்று சத்திய வந்தனாக இருக்கக்கூடிய சன்மார்க்க சான்றோர்களுக்கு மட்டுமே இந்த சுத்த சன்மார்க்கமும் 6ஆம் திருமுறையும் உரியதென்று நாம் கருதலாம். சன்மார்க்கத்தின் மூல கருத்தை முதலிலேயே கூற்றுவன் எனப்படும் யமனை வெல்லுவதுதான் என்று
திருமூல ஞானி தன்னுடைய திருமந்திரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். சாற்றும் சன்மார்க்கம் மாந்தர் சிவ தத்துவம் தோற்றங்களான சுருதி சுடர்கண்டு சீற்ற மொழித்து சிவயோக சித்தராக கூற்றத்தை வென்றார் குறிப்பறிந்தார்களே. குறிப்பை அறிந்தவர்கள் கூற்றத்தை யமனை வென்றார்கள். எந்த குறிப்பு? சாகாமல் இருக்கலாம் இந்த சுத்த சன்மார்க்கத்தை பயின்றால் என்ற திருக்குறிப்பை உணர்வால் உணர்ந்து அறிவால் அறிந்து கொண்டவர்கள் சீற்ற மொழிந்து சிவயோக சித்தராக கூற்றத்தை வென்றார்கள் குறிப்பறிந்தவர்களே. அப்படி அந்த குறிப்பை அறியாத ஞானிகள், சன்மார்க்கிகள், சன்மார்க்க நூலாசிரியர்கள் எவ்வளவு எழுதியிருந்தும் கற்றிருந்தும் வள்ளலார் நெறிப்படி சத்தியமாக அவர் நடக்காத காரணத்தினாலே, அது எந்த ஞானியாக இருந்தாலும் சரி, சன்மார்க்க சித்தர்கள், அதில் சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பல பேர்கள், பல முன்னோர்கள், நமக்கு முன் பிறந்த ஞானிகள், நமது காலத்திலே வாழ்ந்தவர்கள் ஆக எவர்களுமே நூல் எழுதினார்கள். சன்மார்க்கத்தை அவர்களும் செய்தார்கள். சன்மார்க்கத்துக்கு விளக்கங்கள் உரைகள் ஆயிரம் எழுதினார்கள். ஆனாலும் அவர்கள் மத மார்க்கத்தை சார்ந்தவர்களாகவே விளங்கிய காரணத்தினாலே சன்மார்க்கத்தை சுத்தமாக இதயபூர்வமாக கடைபிடித்து வாழ்ந்திருந்தால் இரவாமையை பெற்றுக்கொண்டு இருக்கலாம். ஏனென்றால் வள்ளலார் வந்து உதித்தது தான் பெற்றுக்கொண்ட இரவாமையை மக்களும் பெற வேண்டும் என்ற குறிக்கோளோடுதான் வந்தார்கள். சாகாதவனே சன்மார்க்கி என்றார். என்மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் என்றார் வள்ளல். மேலும் சுத்த சன்மார்க்க பெருநெறியை கடைபிடித்து ஒடுங்கினால் யமனை வெல்லலாம், இரவாமையை பெற்றிடலாம். பிறந்த இப்பிறப்பில் தானே பெருநெறி மாண்பு கொண்டு வாழியவே என்கிறார் வள்ளலார். உலகவரை வாழ்த்துகின்றார். ஆன்ற சன்மார்க்கம் அணிவர எனைத்தான் ஈன்ற முதலித்த இணைய நற்றாயே. ஆன்ற சன்மார்க்கம் அணிவர எனைத்தான் ஈன்ற முதலித்த இணைய நற்றாயே என்று அகவரிலே வள்ளலார் பேசுகிறார். என்று அருப்பெருஞ்சோதி அகவருப்பாவில் போற்றுகிறார். உலக மாந்தர்கள் அனைவரும் திருந்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இறைவனால் வருவிக்க உற்றேன். இந்த உலக மக்கள் எல்லோரையுமே திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அவர்களை சேர்த்து அவர்களையும் நான் துன்மார்க்கத்திலிருந்து விடுவித்து மத மார்க்கலிலிருந்து விடுவித்து இந்த சுத்த சன்மார்க்க நெறியில் சேர்த்து அந்த திருக்கூட்டத்திலே இவர்களையும் சேர்த்து இரவாமையை பெற்று கொடுப்பதற்கு ஒரு வழி சொல்வதற்காக இறைவனால் நான் வருவிக்க உற்றேன் என்று முதல் பாடலிலே சொல்லுகிறார்கள். இப்பொழுது நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம் என்றால், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் இந்த இகத்தே பரத்தை பெற்று, இந்த இகத்தே என்றால் இந்த உலகத்திலே, பரத்தை என்றால் மேலான வாழ்க்கையை பெற்று, சுத்த சன்மார்க்க அருள் நெறியை பெற்று, அந்த மேலான வாழ்க்கையை பெற்று இந்த வாழுகின்ற இகத்திலே இந்த பிறவியிலேயே பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த யுகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. அருளையும் கைமுதலாக நான் எடுத்துக்கொண்டுதான் இறைவனால் கொடுக்கப்பட்ட திருவருளினாலே நான் இந்த உலகத்திலே பிறப்பெடுத்து வந்தேன். உலக மக்களை திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவிப்பதற்கு மட்டும்தான் நான் வந்திருக்கிறேன். மத மார்க்கத்தை பரப்பவோ, மத மார்க்கத்தை கை கொண்டு வாழவோ, மத மார்க்கத்தை பெரிதென்று எண்ணியோ நான் வரவில்லை. மதங்கள் மனிதனுக்கு எதிரி. மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்று வள்ளலார் 9 வயதிலேயே இந்த மதத்தை பற்றிய பாடல் பிரசித்தி பெற்றது, எல்லோரும் அறிந்தது. அப்படி இருந்தும் இந்த மதத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு சன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள். பல இடங்களிலே பார்த்து கொண்டுதான் வருகிறோம். ஆகவே தான் பெற்ற இன்பத்தை, இரவாமையை, ஒளி உடம்பை இந்த உழவர்களும் இந்த உலகத்து மக்களும் பெற வேண்டும் என்கிறார் வள்ளல் பெருமான். மாய்ந்தவர் மீட்டும் வரு நெறி தந்து இந்த சுத்த சன்மார்க்க பெருநெறியை கடவுளிடத்து நான் கற்றேன். இந்த சுத்த சன்மார்க்க பெருநெறியை எனக்கு யார் கற்றுக் கொடுத்ததெல்லாம்
எல்லாம் வல்ல இறைவனே எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று மெய்யருள் வியப்பிலே வள்ளல் பெருமான் பாடுகிறார்கள். பாருய புரிய என பணித்தான் என்பார். சாவா நிலையது உனக்கே தந்தனம் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தனக்கு கூறியதாக வள்ளலார் கூறுகிறார். சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. நடைமுறையில் இருக்கிற சாதிகள், சமயங்கள், வேறுபாடுகள், மேல் கீழ் என்பனவெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்று தனக்கு ஆதியிலேயே இளம் வயதிலேயே நான் உணரும்படியாக எனக்கு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உணர்த்தினார்கள். ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்று அகவல் பாவிலே கூறுவார். ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த பேரழித்து ஆண்டமை பற்றி அப்படி விளக்குகிறார். கடந்த பேரொழித்து தம்மை ஆண்டவர் விளங்கிக் கொள்ளும்படியாக எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறார். முழுமுதல் சிவபரம்பொருள் தெய்வம் தம்மை சிவமாக்கி கொண்டது பாரீர் என்று சாற்றுவார். முழு முதற் பொருள் சிவம். அந்த சிவம் தன்னை தன்னுடன் சேர்த்து கொண்டு தன்னையும் சிவமாக்கி கொண்டது. அப்படி சேர்த்து கொள்ளாமல் இருந்திருந்தால் நான் என்ன ஆகியிருப்பேன்? வெறும் சவமாக சாதாரண மக்களைப் போல் ஆகியிருப்பேன். அந்த சிவம் என்னை சேர்த்து கொண்டது தன்னோடு. ஆகையினாலே பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பதைப் போல நானும் சிவத்துடன் ஒன்றி இருந்து சாகா வரத்தை பெற்று சிவமானேன் என்று வள்ளல் பெருமான் பெருமிதத்தோடு சொல்லுகிறார். துரிய மேற்பர வெளியிலே சுகநடம் புரியும் பெரியதோர் ஜோதியை பெறுதலே எவைக்கும் அரிய பேறு மற்றவையெல்லாம் எளியவே அறியுமின் உரிய இம்மொழி மறைமொழி சத்தியம் உலகீர். இந்த உலகத்திலே எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பெரிய அருட்பெருஞ்சோதியை பெறுவது மட்டுமே எவராலும் இரியாத காரியம். அந்த எவராலும் முடியாத அந்த காரியத்தை இறைவன் திருவருளாலே நான் பெற்றுக்கொண்டேன். மற்றது எல்லாவற்றையும் அவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். ஆயுளை நீடிக்கலாம், 1000 வருடங்கள் 6000 வருடங்கள் வாழலாம், என்ன வேண்டுமானாலும் மாயா வித்தைகள் செய்யலாம், சித்தாடலாம், எது வேண்டானாலும் செய்யலாம். ஆனால் உண்மையாகவே பெரியதோர் அருட்பெருஞ்சோதியை பெற்று அருட்பெருஞ்சோதியாகவே ஆகி ஆண்டவனுக்கு சமமாக இந்த உலகத்தில் இறைவாமையை பெற்றுக்கொள்வதுதான் மிகப்பெரிய காரியம். மற்றவையெல்லாம் எளிது என்கிறார் நம்முடைய பெருமான். அதை பெருமிதத்தோடு சொல்கிறார். அருள்ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு மருட்சார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு மரணம் தவிர்த்தேன் என்று அரையப்பா முரசு. தான் பெற்றுக்கொண்ட மரணம் தவிர்த்த நிகழ்ச்சியை உலக மக்களுக்கெல்லாம் அவர் முரசறைந்து தெரிவிக்கும்படி சொல்லுகிறார். இப்படி எந்த ஞானியாவது வள்ளலாரை தவிர இந்த உலகத்திலே உள்ள அத்தனை மதங்களில் இருந்து பிறந்து வளர்ந்து வந்த அந்தந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மெஞ்ஞானிகள் என்று போற்றப்படுகின்ற வணங்கப்படுகின்ற புகழப்படுகின்ற எந்த ஞானியாவது நான் அருள்ஜோதியானேன் என்று முரசறைந்து சொல்லி இருக்கிறார்களா? நான் அருளாட்சி பெற்று வாழ்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்களா? மறுசார்பு தீர்ந்தேன், எந்த மதங்களிலும் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அந்த மதங்களின் சார்பிலிருந்து நான் விடுவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்களா? எவரும் சொல்லவில்லை. கடைசியாக இந்த மரணத்தையும் தவிர்த்து விட்டேன் அடியப்பா முரசு. இதை முரசறைந்து பிரபஞ்ச வெற்றி என்று எல்லா மக்களுக்கும் பொதுவானதென்று சொல் என்று முரசறைந்து தன் மரணத்தை வென்ற செய்தியை உலக மக்களுக்கு எல்லாம் தெரிவிக்கும்படி சொன்ன பெருமான் வள்ளல் பெருமான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், உலக ஞானிகள் எவருமே மரணமில்லை பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினாலே தான் மற்றும் பெற்றுக்கொண்டதை உலக மக்களுக்கு தெரியப்படுத்தும்படியாக வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். தான் மரணத்தை வென்றதை முரசறைந்து உலக மக்களுக்கு தெரியப்படுத்தி சொன்னவர் வள்ளலார். தூக்கமும் அச்சமும் ஏக்கமும் நீக்க வேண்டும். இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? தூக்கமும்
அச்சமும் ஏக்கமும் நீக்க வேண்டும் மக்கள் என்று இறைவனை ஏத்துகின்றார். பசிப்பிணியால் மக்கள் வருந்துவது கண்டு துடிக்கிறார் வள்ளல் பெறுவான். வாடிய பயிரையெல்லாம் கண்டு வாடுகிறார். சிற்றவையும் பொற்சவையும் சொந்தமெனதாச்சு தேவர்களும் மூவர்களும் பேசுவதன் பேச்சு சிற்புதவும் பொற்புதவும் நான் அறியலாச்சு சித்தர்களும் முத்தர்களும் பேசுவதன் பேச்சு சாதி சமய சளக்கெல்லாம் அற்றது சன்மார்க்க ஞான சபை நிலை பெற்றது மேதினியில் சாகா வித்தையை கற்றது மெய்யருள் ஜோதி என் உள்ளத்தில் உற்றது என்று மெய்யான அருள் ஜோதி என் உள்ளத்தில் வந்து புகுந்து கொண்டு இவ்வளவு காரியங்களையும் சாதித்து கொடுத்தது என்று வெற்றி பெருமிதத்தோடு இந்த பாடலை வள்ளல் பெருமான் திருவருட்பா 6ஆம் திருமுறையிலே பாடியிருக்கிறார்கள். துஞ்சும் என் உடல் துஞ்சாது பொன்னுடம்பாகி பொழிந்தது என்பார். துஞ்சக்கூடியது, சாகக்கூடியது, நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து ஒரு காலத்திலே தன்னை விட்டு இந்த உயிர் பிரிந்து போகும். அப்படி போகாதபடிக்கு துஞ்சும் என் உடலை துஞ்சாத உடலாக்கி பொன்னுடம்பாக பொழியும்படி செய்தார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்கிறார். எனது உடல் அருள் உருவானது, அருளே உருவாக என் உடம்பு மாறியது என்று சொல்லுகிறார். எந்த ஞானியாவது இப்படி சொல்லியிருக்கிறாரா? யாரும் சொல்லவில்லை. ஏனால் எவரும் இந்த இறைவாமையை கற்றுக்கொள்ளவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை. இறைவனும் யாருக்கும் இல்லை, சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு நபர் நமது வள்ளல் பெருமான். அவர் மனங்கணிந்து நம்மளை எல்லாம் அன்போடு வருக வருக வாரீர் வாரீர் என்று அழைத்து இப்படி மரணமில்லா பெருவாழ்வை நான் பெற்றுக்கொண்டேன், நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள், என் வழி மரணத்தை தவிர்க்கக்கூடிய மாட்சிமை மிக்க சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லி எத்தனையோ இடங்களில் 6ஆம் திருமுறையிலே வருவார் அழைத்து வாடி என்றெல்லாம் பாடி 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 பரவசப்பட்டு மக்களை கூவி கூவி இந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ள அழைக்கிறார்கள். ஆனால் நாமோ அதை சற்றும் காதில் வாங்கி கொள்ளாமல் இந்த உலகாயுத பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டு விடாதபடிக்கு சன்மார்க்க சங்கங்களை நடத்தி கொண்டு சன்மார்க்க நூல்களை எழுதி வெளியிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். வள்ளலார் சொன்ன சுத்த சன்மார்க்கத்தின் நுட்பத்தை நாம் புரிந்து கொண்டு வாழ்ந்தோம் இல்லை. என்ன செய்வது? ஆகவே வள்ளல் பெருமானின் தலைமை மாணாக்கர் தொழுவூர் வேலாயுதனார் திருவருட்பா வாடினார். அவருடைய வரலாறை, அவர் வள்ளலாருடைய வரலாறையும் திருவருட்பா வரலாறையும் அவர் பாடினார். அதில் காப்பு செய்யுளுடன் சேர்த்து 64 செய்யுள்கள் உள்ளன. திருவருட்பாவை போற்றி இந்த திருவருட்பாவை தொட்டவனை இது சிவமாக்கும் என்று சூசகமாக சொல்லுகிறார். 6ஆம் திருமுறையை தொட்டவனை சவமாக்காது. உற்று உற்று பார்த்து உண்மையாக படித்து தேர்ந்து தெளிந்தால் அவன் சவமாக மாட்டான், சிவமாக்கும் என்று ஒரு உளவை சொல்லி இருக்கிறார்கள். நம்மில் எத்தனை பேர் இதை புரிந்து கொண்டு தொடர்ந்து திருவருட்பாவை படித்து 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 அத்தனையும் வரிவிடாமல் படித்து நாம் ஏதாவது சன்மார்க்கத்துக்கு நாம் உண்மையாகவே நாம் அதை புரிந்து கொண்டவர்களா என்றால் இல்லை. மேலோட்டமாக அங்கொன்றும் இங்கொன்றும் பாடல்களாக படித்துவிட்டு ஏதோ மேடையை பிரசங்கம் செய்துவிட்டு அல்லது நூல்களை எழுதி பணத்தை குவித்துவிட்டு இப்படித்தான் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு எல்லோரும் சென்றார்கள். இன்றும் இருக்கிறார்கள். நாளையும் நானும் அப்படித்தான் செய்தேன். இதுதான் உண்மை. ஆகையினாலே வள்ளலாரை புரிந்து கொள்வதற்கு 6ஆம் திருமுறை முழுவதையும் வரிவிடாமல் படிக்க வேண்டும். அதே போல பேருபதேசத்தை தொடர்ந்து படிக்க வேண்டும். உபதேச குறிப்புகளில் உள்ள செய்திகள் என்ன, வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறார், இந்த மதங்களை பற்றிய வள்ளலாரனுடைய கணிப்பு என்ன, இந்த அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் எல்லாம் உண்மையான மக்களாக பிறந்து வளர்ந்தவர்கள் அல்ல என்று வள்ளல் பெருமான் அடித்து சொல்லுகிறார். அதை மறுபடியும் இவர்கள் அந்த மதமார்க்கியாகிய சின்ன வயசிலே வள்ளலார் பாடியதை மட்டுமே எடுத்துக்கொண்டு பேசுகிறார்களே ஒழிய வயது வந்த பிறகு வடலூர் பகுதிக்கு வள்ளலார் வந்த பிறகு அவர் ஒரு பெரிய புரட்சிகரமான மாற்றத்தை மனதிலே கொண்டு வருகிறார். 16 வருடங்களிலே வடலூர் பெருவழியில் வள்ளலார் வாழ்கிறார்கள். அதிலே 9 ஆண்டு காலம் கருங்குடியிலே இருக்கிறார்கள். மீதி ஒரு 3 ஆண்டு காலம் தர்மசாலையிலே இருக்கிறார்கள். அதன் பிறகு 4 ஆண்டு காலம் சித்திவிளாகத்திலே வாழ்கிறார்கள். சித்திவிளாகத்திலே வாழுகின்ற காலத்திலே நிறை அருள் பெற்று
நிறைய அருள் பெற்று சுத்த சிவமாகவே விளங்குகிறார்கள். அப்போது செய்த உபதேசம்தான் பேருபதேசம். அந்த பேருபதேசமே வள்ளலார் நிகழ்த்திய கடைசி சொற்பொழிவு. அது உயில் என்று கூட சொல்லலாம். தான் கடைசியாக யாருக்கு என்னென்ன என்று சொத்துக்களை பகிர்ந்து கொடுக்கும்போது தனவந்தர்கள் உயிர் எழுதுவார்கள் அல்லவா? அதற்கு முன்னாடி சொன்னது உனக்கு தர்றேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன் என்று வாயில் சொன்னதெல்லாம் போய் உயிலில் எழுதி வைத்தது மட்டும்தான் மெய். அதுபோல வள்ளலார் இளம் வயதிலே இந்த தெய்வத்தை பாடினார், அப்பரை பாடினார், மாணிக்கவாசகரை பாடினார், சுந்தரரை போற்றி தூக்கி பாடினார் என்பதெல்லாம் பழைய கதை. அது போய்விட்டது. அதை வள்ளலாருக்கு அப்பொழுது முற்றறிவு வரவில்லை. முற்றறிவு பெற்ற பிறகு, வளர்ப்பதிக்கு வந்த பிறகு வள்ளலார் புரட்சி துறவியாக மாறுகிறார். அப்படி மாறின பிறகுதான் இந்த உண்மைகளை எல்லாம் சொல்லுகிறார். உண்மை என்றால் இந்த மதங்கள் மக்களை வீணாக மத கலவரங்களை உண்டு பண்ணி சாகடிக்கக்கூடியது. இது ஒரு பெரிய பேய். இந்த மதமான பேயிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நமக்கு மதங்கள் தேவையில்லை, மனிதநேயம் மட்டுமே வேண்டும். மனிதநேயத்தை அடியோடு அழிப்பது மதங்கள். ஆகவே மதங்கள் சுத்த சன்மார்க்கத்தினுடைய முதல் எதிரி. ஆகவே மதத்தை நீங்கள் விட்டு தொலையுங்கள். மனத்திலே உள்ள மத பற்றுகளை விட்டு எரியுங்கள். அப்பரையும் சுந்தரரையும் மாணிக்கவாசகையும் பிடித்து கொண்டு வாழ்நாள் பூரா அழுக வேண்டாம். இவர்களெல்லாம் மனிதர்களே அல்ல. ஒரு காலத்திலே பிறந்து வளர்ந்ததாக கற்பனையாக எழுதப்பட்ட அந்த செய்திகள். ஒவ்வொரு சித்தியை அதை கடைபிடித்தால் அதை கொடுக்கலாம். மற்றபடி வேறொன்று மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்காது. மேலும் ஒரு காலகட்டத்திலே அவளெல்லாம் மறைந்து போவார்கள் என்று சொல்லி 6ஆம் திருமுறைக்கு பிறகு உள்ள உபதேச குறிப்புகளில் விளக்கமாக எழுதியிருக்கிறார்கள். இதையெல்லாம் படித்தால் தானே சுத்த சன்மார்க்கத்தினுடைய மேன்மை என்ன, அதனுடைய உண்மையான தன்மை என்ன என்பதெல்லாம் சங்கத்திலே உள்ளவர்களுக்கு புரியும். மேலோட்டமாக 10 பாடலை பாடிவிட்டு சங்கத்தை அன்றைக்கு நிறைவு செய்துவிட்டு வருகிறார்கள். எந்த சங்கத்துக்காரராவது இந்த உபதேச குறிப்புகளை எடுத்து வைத்துக் கொண்டு மக்களுக்கு அறிவு விளக்கம் கொடுத்திருக்கிறார்களா? இதுவரைக்கும் கொடுக்கவில்லை. எல்லோரும் இந்த சுத்த சன்மார்க்கத்தை யாரும் கடைபிடிக்காத காரணத்தினாலே பேருபதேசத்தையே ஒழுங்காக 10 தரம் படித்து பார்த்தால் நம்ம அறிவுக்கு புலப்படும். யார் அப்படி படித்து பார்த்து விளக்கம் சொன்னது? யாரும் சொல்லாத காரணத்தினாலே தான் வள்ளல் பெருமான் பேருபதேசத்திலே மதங்களின் தன்மைகளை பற்றி எல்லாம் சொல்லுகிறார். நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் பொய்யானவை என்று நிரூபிக்கிறார். இது உண்மையா பொய்யா என்று நீங்கள் படித்து பார்த்தால்தானே தெரியும். அந்த விஷயத்துக்கே யாரும் வரவில்லை. பொன்னுக்கும் பொருளுக்கும் பெண்ணுக்கும் ஆசைப்பட்டுத்தான் சுத்த சன்மார்க்கிகள் என்று வீட்டை விட்டு வெளியேறி வந்த துறவிகள், வடலூருக்கு வந்தவர்கள் எவரும் எதையும் துறக்கவில்லை. இதுதான் சத்தியமான உண்மை. எந்த துறவியும் எதையும் துறக்கவில்லை. வெறும் சட்டை வேஷ்டியோடு வந்தவர்கள் பலாயிரக்கணக்கான சொத்துக்களோடு வாழ்கின்றார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆகையினாலே இவர்கள் எல்லாம் இந்த பேருபதேசத்தை பற்றியோ அல்லது அதிலே உள்ள முக்கிய குறிப்புகளை பற்றியோ பேச மாட்டார்கள். தன்னுடைய வாழ்வு வளம் பெறுவதற்கு, தனக்கு காசு பணம் சேர்ப்பதற்கு ஏமாளிகளான மக்கள் மத்தியிலே அப்பரை பற்றி, சுந்தரரை பற்றி, மாணிக்கவாசகரை பற்றி, அவர் இப்படி இவர் இப்படி என்றெல்லாம் சொல்லி சொல்லி அந்த பொய்யான கதைகளை பேசி பேசி அருளுக்கு பாடுபடாமல் பொருளுக்குத்தான் அவர்கள் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள், இருந்தார்கள், இனிமேலும் இருப்பார்கள். இதில் யாதொரு விதமான சந்தேகமும் கிடையாது. அருள் வேண்டும் என்று நினைக்கிற நியாயஸ்தர்கள், மரணமில்லா பெருவாளுக்கு முயற்சி செய்வோம் என்று விரும்புகிற அந்த மேலோர்களுக்கு ஆனது இந்த சுத்த சன்மார்க்கம். திருவருப்பாவை போற்றி தொட்டவனை சிவமாக்கும் என்று தொழுவூர் வேலாயுத முதலியார் சொன்னது அத்தனையும் உண்மை. வேதாந்தம் விரிவாக எடுத்து இயம்பக்கூடிய சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்றதின் நிலையான அனுபவங்களை தான் பெற்றுக்கொண்டதாக பெருமான் கூறுகிறார். வேதங்கள் நாதம் வரை செல்லும் என்கிறார். நாதம் என்பது அனுபவ ஸ்தானமாகும். ஆகமங்கள் பரநாதம் வரையிலும் செல்லும் என்கிறார். அதற்கு மேலே உபநிடதங்கள் செல்லும் என்கிறார். இதையெல்லாம் யார் விளக்கி சொன்னது? இனிமேலும் சொல்வது
ஒருவருமே இல்லை. வள்ளலார் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் உபசாந்த நிலையாகிய சிவதுரியம் வரையில் செல்லும் என்பார். அந்த சிவதுரியத்தை இதுவரைக்கும் சுத்த சன்மார்க்கிகள் எவரும் எட்டி கூட பார்க்க முடியாது. சுத்த சன்மார்க்கியாக இருந்தால் தானே எட்டி பார்க்க முடியும். மற்ற சன்மார்க்கத்தை பண்ணி கொண்டு வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒன்றை பேசிக்கொண்டு இருந்துவிட்டு நானும் சன்மார்க்கி என்று என்னை போல் சொல்லி கொண்டு திரிகிற ஆசாமிகள் தான் இன்றைக்கு நிறையிலே இருக்கிறார்கள். நானெல்லாம் மனம் திருந்தி விட்டேன். எனக்கு சன்மார்க்கத்திலே உள்ள ஈடுபாடு இளமை காலத்திலே இருந்து 5வது 6வது படிக்கிற நேரத்திலிருந்து திருவருள் கூட்டி வைக்க ஏற்பட்டதினாலே இந்த வயது வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் இப்பொழுது ஒரு 2-3 வருடங்களாகத்தான் இந்த சுத்த சன்மார்க்கத்தை பற்றி நானே புரிந்து கொண்டேன். பல முறை திருவருட்பாவை படிக்கக்கூடிய வாய்ப்பு நானே ஏற்படுத்தி கொண்டு விடாப்பிடியாக அதை வரிக்கு வரி தவறாமல் 6ஆம் திருமுறையையும் பேருபதேசங்களையும் உபதேச குறிப்புகளையும் படித்து இந்த 3 ஆண்டுகளாகத்தான் சுத்த சன்மார்க்கத்தை கொஞ்சம் லேசாக கொஞ்சோண்டு புரிந்து கொண்டிருக்கிறேன். இனி புரிந்து கொள்வதற்கு எனக்கு வாழ்நாளில் ஆயுளை இறைவன் தான் கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். உபசாந்த நிலையாகிய அந்த பெரிய சிவதுரியம் வரியிலே வள்ளலார் அதை எடுத்து பேசுகிறார்கள். சைவ சித்தாந்தியாகிய திருமூலப் பெருமான் 3 துரியங்களை எடுத்து இயம்புகிறார். அவை சிவதுரியம், பரதுரியம், சிவதுரியம் என்பது ஆகும். இவைகளை வள்ளலார் தாம் கண்டு உணர்ந்ததாகவும், மேலும் பரசாக்கிரம், பரசப்பனம், பரமசுளுத்தியும் கண்டு உணர்ந்து குரு பிரம சாக்கிர நிலையையும் சிவசுளுத்தி முதலிய அரியதான அனுபவங்களையும் தான் பெற்று கொண்டதாக குறிப்பிடுகிறார்கள். சிவசுளுத்தி முதலிய அரிய ஸ்தானங்களை எல்லாம் தாண்டிய பிறகு சாக்கிர நிலையும் சிவசுளுத்தி முதலிய அரிய ஞானிகளுக்கும் மேலே, அந்த நிலைகளுக்கு மேலே சமரச சன்மார்க்கத்தை நான் கண்டேன். இவ்வளவும் கடந்து சிவதுரியம், குருதுரியம் எல்லாம் கடந்து சென்றதற்கு மேலே அந்த மேலான உண்மையாகிய சுத்த சன்மார்க்கத்தை நான் கண்டடைந்தேன். அங்கு பொதுவில் நடம்புரியும் தன் கணவருடன் மருவி கலந்து அவருடன் அருள் வடிவாகி நானும் பெற்று இரவாமையை பெற்றேனடி தோழி என்று 6ஆம் திருமுறையிலே அனுபவ மாலையிலே இதை பற்றி விளக்கி 100 பாடலை வள்ளலார் பாடியிருக்கிறார். இவ்வளவையும் சிற்சபையில் மனம் வைத்து, புருவமத்தி என்பது சிற்சபை, இதிலே மனம் வைத்ததினாலே, அதாவது புருவமத்திய தியானத்தினாலே இவைகளை வள்ளலார் பெற்று திகழ்ந்ததாக சொல்லுகிறார். நமக்கும் அதே போல சதா சர்வகாலமும் மனதை அலைய விடாமல் கட்டும் துறையாகிய இந்த புருவ மத்தியில் மனதை வைத்து பழகி வாருங்கள் என்று நமக்கு அங்கே அறிவுரை கூறுகிறார்கள். தனிப்படுமோர் சுத்த சிவ சாக்கிர நல்நிலையும் சுத்த சிவ சாக்கிர நல்நிலையில் தனித்திருந்தேன், சுத்த சிவ சொப்பனத்தை சார்ந்தேன், கனிப்பெடுமை சுத்த சுளுத்தியிலே கழித்தேன், கலந்து கொண்டேன், சுத்த சிவதுரிய நிலை அதுவாய் செனிப்பிலதாய் எல்லாமாய் அல்லதுவாய் சுத்த சிவதுரியாதீதத்தே சிவமயமாய் நிறைந்தேன். சுத்த சிவதுரியாதீதத்தே சிவமயமாய் நிறைந்தேன். இனிப்புறு சிற்சபையை பெற்ற பரிசதனால், இனிப்புறு சிற்சபையை நான் நேரே கண்டுகொண்ட பரிசு அதனால் இத்தனையும் பெற்று இங்கே இருக்கின்றேன் தோழி என்று தன் தோழியிடத்திலே சொல்வதைப் போல தான் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் முழுவதையும் இந்த பாடலிலே சொல்லி இருக்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் சன்மார்க்க சங்கங்களில் பேசுகிறார்களா என்றால் பேசுவதில்லை. ஏனோ தானோ என்று விட்டுவிடுகிறார்கள். உபதேச குறிப்புகளை ஒருவரும் எடுத்து சன்மார்க்க சங்கங்களே சொல்வதில்லை. இந்த விண்ணப்பத்தை கூட முதலிலே படிக்காமல் சங்கம் முடியும் போது படிக்கிறார்கள். இவர்களெல்லாம் சுத்த சன்மார்க்கத்தை எப்படி கையாளுகிறார்கள் என்றால் ஒரு பொழுதுபோக்குக்காக நானும் ஒரு சன்மார்க்கி என்பதை போல காட்டிக் கொள்வதற்காக. நேற்று வரையிலும் கூட நான் அப்படித்தான் இருந்தேன் என்று நான் என் குற்றத்தையும் ஒப்புக்கொள்கிறேன். சுத்த சன்மார்க்கத்தை ஆழ்ந்து படிக்காததனாலே இனிமேலும் நான் என்ன செய்ய போவோம் என்று சொல்லி வேறு வழி இல்லாமல், வேறு எண்ணம் எதுவும் எனக்கு தோன்றாததினாலே
பேருபதேசத்தை பலமுறை படித்தேன். அதே போல உபதேச குறிப்புகளையும் 4-5 முறை படித்தேன். அவற்றை உள்ள சாராம்சங்களை எல்லாம் தெரிந்து கொண்டேன். தயவினால், அன்பினால், உயிர்களுக்கு செய்யும் தொண்டினால் சுத்த சன்மார்க்கமாகிய இரவாமையை பெறலாம். இது வள்ளலாருடைய நுட்பமான கருத்து. இவற்றையெல்லாம் நான் பெற்றேன் என்று வள்ளலார் சொல்லுகிறார் அல்லவா? அதே போல நோவாது நோன்பனைப் போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாவா வரமெனைப் போர் பெற்றவரும் சாவா வரமெனைப் போர் சார்ந்தவரும் தேவா நின் பேரருளை என்போல் பெற்றவரும் எவ்வுலகில் யார் உளர் நீ சற்றே அறை என்று பெருமிதமாக தான் கற்றுக்கொண்டவைகளை, இறைவனிடத்திலே பெற்றுக்கொண்டுகளை, தான் அடைந்த குருதுரிய அனுபவங்களை எல்லாம் வள்ளல் பெருமான் எடுத்து 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 6ஆம் திருமுறையிலே சொல்லுகிறார்கள் என்று திருவருட்பிரகாச வள்ளலார் எல்லாம் சிவமயமே என்று வேறொன்றும் இல்லை. மத சன்மார்க்கமும் சமய சன்மார்க்கமும் சிவநிலையை புறங்கவிய சொல்லவில்லை. இந்த மத சன்மார்க்கங்கள் சிவசன்மார்க்கங்கள் எல்லாம் உள்ளதை உள்ளபடி புறங்கவிய இப்படி வெட்ட வழியாக கையை தட்டி விரித்தி காட்டியது தான் சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லாமல் கையை மூடிக்கொண்டு மௌனமாக நமக்கு தெரியாத பாஷையிலே எதையோ சொல்லுகிறார்கள். அது நமக்கு புரியவில்லை. அப்படி புரியும்படி சொன்னவர் வள்ளலார். ஆகவே அந்த புறங்கவியை சொல்லவில்லை. எடுத்து உண்மையை உலக மக்களுக்கு மற்றவர்கள் விளக்கி சொல்லவில்லை. வேத ஆகமங்கள் சொல்லவில்லை. மற்ற ஞானிகளும் சொல்லவில்லை என்று அவர்களின் மேலே வள்ளல் பெருமான் ஒரு குற்றம் சாட்டுகிறார். ஆகையினாலே பேருபதேசத்தில் நாமும் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த இது வள்ளலார் வாசகம். பேருபதேசத்திலே நாமும் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள், இவைகளெல்லாம் கலைகள் என்று சொல்லுகிறார். ஆட்டம், பாட்டம் முதலியவைகளுக்கு கலைகள் என்று பெயர். சிற்பங்களுக்கு கலைகள் என்று பெயர். பாட்டமும் ஆட்டமும் கூத்தும் கும்மாளமும் போடுவது கலைகள் என்று பெயர். அதுபோல வேதாகம புராணங்களும் வெறும் கலைகளே. அதிலே சரக்கு ஒன்றுமில்லை. இரவாமையை பெறுவதற்கு மார்க்கமில்லை. மனிதர்களுக்கு பிழைப்பதற்கான மார்க்கமே ஒழிய நிலைத்து இருந்து நின்று வாழக்கூடிய இறைவன் பேரருளுக்கு பாத்திரமாகக்கூடிய செய்திகள் அவைகளிலே இல்லை. போட்டு மறைத்து விட்டார்கள் என்று வள்ளல் பெருமான் குற்றஞ்சாட்டுகிறார். ஆகையினாலே வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதிலும் மக்களே நீங்கள் லட்சியம் வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் நாமோ அதைத்தான் மீண்டும் மீண்டும் அந்த கலைகளிலே தான் லட்சியம் வைத்து கொண்டு வாழ்நாளை கடத்தி கொண்டிருக்கிறோம். சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அடுப்பெருஞ்சோதி. ஆதியிலேயே இளம் வயதிலேயே வள்ளல் பெருமானுக்கு மகனே சாதியும் மதமும் பொய் என ஆதியில் வள்ளல் பெருமானுக்கு எல்லா வல்ல சிவம் உணர்த்தியது. ஓதாமல் உணர்ந்தார் என்பதற்கு அதுதான் பொருள். எல்லா விதமான கலைகளையும் வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் ஒளி மூலமாக கற்றுக் கொடுத்தார்கள். செத்தவர் எல்லாம் சிரித்தாங்கு எழுதிரல் அத்தரைய காட்டிய அருட்பெருஞ்சோதி இறந்தவர் எழுக என்று எண்ணியாங்கு எழுப்பிட அறந்துணை எனக்கருள் அருட்பெருஞ்சோதி என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்திலே செத்தவரையெல்லாம் எழுப்பிட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? நுட்பமான பொருள். சுத்த சன்மார்க்கம் என்னவென்று தெரியாமல் மத மார்க்கத்திலே இருந்தவர்கள் எல்லாம் செத்து போனவர்களுக்கு சமமானவர்கள். அவர்களையெல்லாம் அறிவு புகட்டி சுத்த சன்மார்க்கத்துக்கு சேர்ப்பதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த காரியத்தை தான் செத்தவர்கள் இப்படி மரணமில்லா பெருவாழ்வு ஒன்று இருக்கிறது என்று தெரியாமலே மற்ற மார்க்கங்கள் இருந்தவர்களை அந்த செத்த நிலைக்கு உரியவர்களாக வள்ளலார் குறிப்பிடுகிறார் என்றுதான் நாம் யோசித்து அதற்கு நாமே விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்திலே 6 சித்திகள் 64 கோடியும் விளங்க மெய் குலவு மெய் பொருளே. 6 சித்திகள் 64 கோடி சித்திகளை வள்ளல் பெருமான் கைவரை பெற்றிருக்கிறார்கள் என்று இதன் மூலமாக வள்ளல் பெருமான் சொன்னதை நாம் தெரிந்து கொள்கிறோம். தமிழ்நாட்டிலே 18 சித்தர்கள் இருந்தார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த 18 சித்தர்களும்
எத்தனையோ அஷ்டமா சித்திகளை செய்தார்கள். ஆனால் ஆயுளை நீடித்து பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது, நூல்களிலே உள்ளது. அவைகளெல்லாம் மீறி அந்த அஷ்டமா சித்துக்கள் என்று சொல்லக்கூடிய 8 சித்திகளை மட்டுமே கைவர பெற்றவர்கள் தமிழ்நாட்டு சித்தர்கள். ஆனால் வள்ளல் பெருமானையோ ஆடொரு சித்திகள் 64 கோடியும் கைவர பெற்றவர் என்று தானே அகவல் பெருமான் வள்ளலார் அகவலிலே நமக்கு அந்த தகவலை சொல்லுகிறார்கள். ஆக வள்ளல் பெருமான் பெற்றுக்கொண்ட சித்திகள் 64 கோடி. எண்ணி பாருங்கள், நம்மால் இதை புரிந்து கொள்ள முடியாது. 64 கோடி சித்துக்கள் என்றால் எல்லாம் வல்ல ஆண்டவனே, அவ்வளவுதான். அவர்தான் எல்லாம் வல்ல ஆண்டவர். ஆகையினால்தான் ஆண்டவருக்கு சமமாக வள்ளலாரை நாம் வணங்குகிறோம், வணங்க வேண்டும். வசனபாகத்தில் பெருமனார் உலக மக்களில் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம இன்ப சுகத்தை காலம் உள்ள போதே விரைந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். இவை இம்மை இன்ப வாழ்வு, இம்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு என்று 3 வகையாக சொல்லுகிறார். முதலிலே இந்த பேரின்ப லாபத்தை பெற்றவர்கள் உடம்பு ஆயினும் இந்த பேரின்ப லாபம் எல்லாம் தானாய் விளங்குகிற பெரிய அருள்நிலையை சொல்லும். நமக்கு இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு அது வரைக்கும் தான் நமக்கு புரியும். இந்த பேரின்ப வாழ்வை பற்றி நமக்கு புரியாது. ஆனாலும் வள்ளல் பெருமான் இந்த உபதேச குறிப்புகளிலே இதை முடிஞ்ச அளவுக்கு விளக்கி இருக்கிறார்கள். ஆர்வமுள்ள சன்மார்க்க சான்றோர்கள் எடுத்து மீண்டும் மீண்டும் படித்து புரிந்து கொள்ளலாம். இந்த பேரின்ப லாபத்தை பெற்றவருடைய உடம்பு, அதாவது இந்த தேகம் சுத்த ஞான பிரணவ தேகம் எனப்படும். சுத்த ஞான பிரணவ தேகம். இந்த பேரின்ப லாபத்தை பெற்றவர்கள் உடம்பு சுத்த பிரணவ ஞான தேகம் பெற்றுக்கொண்டவர்கள், முத்தேக சித்தியை பெற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்களுடைய தேகம் 50 சக்திகளினாலும் அழிக்க முடியாதது, அதாவது 5 பூதங்களாலும் அழிக்கப்படாதது. 5 பூதங்கள் என்னென்ன? வானம், பூமி, நீர், நெருப்பு, காற்று. இந்த 5 பூதங்கள் தான் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தது. இந்த 5 பூதங்கள் தான் நம்மை படைத்தது. பிரம்மா என்று தனியாக ஒரு நபர் இல்லை. ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் குழந்தை பிறக்கும். தந்தையும் தாயும் சேர்ந்த பிறகுதான் சுக்கிர சுரநித கலப்பினாலே குழந்தைகள் பிறக்கும். இதுக்கு பிரம்மா என்று பெயரிட்டு நம்மை ஏமாற்றி கொண்டுதான் வருகிறார். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பெயரை இவர்கள் சிருஷ்டி செய்து இவர்களாக வைத்து அந்த காவியங்களை எழுதி மக்களிடத்திலே பரப்பி, இதுக்கு ஒரு அக்னிக்கு ஒரு கடவுள், வாயுக்கு ஒரு கடவுள், நீருக்கு ஒரு கடவுள், நெருப்புக்கு ஒரு கடவுள் என்றெல்லாம் பெயர்கள் கொடுத்தது இந்த ஆரியர்கள் செய்த புராணங்களிலே உள்ள கதைகள். இந்த கதைகள் எல்லாம் மொத்தமும் பொய். இந்த உலகத்தை படைத்தது 5 பெரும் சக்திகள்: வானம், பூமி, நீர், நெருப்பு, காற்று. இந்த 5 சக்திகள் தான் உலகத்தை படைத்தது. இந்த பஞ்சபூத சக்திகளின் சேர்க்கையினால் நம்முடைய உடம்பும் வாழ்கிறது. நீர் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, காற்று இருக்கிறது, அக்னி இருக்கிறது, எல்லாமே இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது. இந்த 5 தான் வேலை செய்கிறது. இவர்களுக்கெல்லாம் இந்த மதங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு கடவுளை சிருஷ்டித்து நம்மை திக்குமுக்காட வைத்து இந்த மதம் 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 என்று இந்த மதங்களிலே நம்மை சாகடிக்கிறார்கள். என்றைக்கு இந்த மதங்களை நாம் விட்டு ஒழிக்கிறோமோ அன்றைக்குத்தான் நமக்கு பேரறிவு என்ற கூடிய சுத்தமான அறிவு தெளிவு ஏற்படும். தெளிவினுள் தெளிவாய் நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த மதங்களில் எல்லாம் விட்டு ஒழித்துவிட வேண்டும். இந்த மதங்கள் மனித நேயத்தை அழிக்க வந்தவை. இந்த மதங்கள் நான் உயர்ந்தவன், நீங்கள் தாழ்ந்தவன் என்று சொல்ல வந்தவை. நமக்கு இவை தேவையா? இந்த மதம் நமக்கு வேண்டிய உணவு, உடை, ஒழுக்கம், இருப்பிடம், இவைகளை பற்றியெல்லாம் மதங்கள் சொல்வதில்லை. நமக்கு தெரியாத சொர்க்கம் இருக்கிறது, அங்கே நரகம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி பயத்தை சொர்க்கலோகத்தை கண்டவர் யார்? நரகலோகத்துக்கு போனவர் யார்? யார் திரும்பி சொன்னது? வைகுண்ட ஏகாதசி வரப்போகிறது, அன்றைக்கு சொர்க்கவாசல் திறக்கப் போகிறார் என்றெல்லாம் மூட நம்பிக்கை. சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை. இந்த ஒவ்வொரு ஆன்மாவும் பிறந்த பிறப்பிற்கு தகுந்த மாதிரி பிறவி எடுத்துக்கொண்டேதான் வரும். அது எப்பொழுது நிறைவு பெறுகிறது என்றால் சுத்த சன்மார்க்கு நிலையுற்று
உண்மையான சன்மார்க்க கல்வியை கற்று வள்ளலார் சொன்னபடி செய்து அவரை போல் உத்தமனாக வாழ்ந்தால் மட்டுமே இந்த சுத்த சன்மார்க்கம் சித்திக்கும். இல்லை என்றால் நமக்கு பிறவிகள் எடுத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டும். காற்றாலே, புவியாலே, ககன மதனாலே, கூற்றாலே, பிணியாலே, கொலை கருவியாலே, கோளாலே, பிறவியற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே எஞ்ஞான்றும் வழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றான் எனக்கு விரைந்து அளித்தான். இந்த கொள்கையை ஏற்றாலே இழிவென நீர் நினையாதீர். இப்படி இருக்குமா என்று நீங்கள் நினைத்து இந்த துச்சமாக மதிக்க வேண்டாம். எந்த அருட்பெருஞ்சோதியை இறைவனை சார்வீரே. எல்லாத்தையும் விட்டு தள்ளிவிட்டு சுத்த சன்மார்க்க பள்ளிக்கூடத்துக்கு வாருங்கள் ஐயா, வந்து அமருங்கள். ஆரம்பத்திலிருந்து ஒன்றாக படிங்கள். 6ஆம் திருமுறை அத்துபடியாக படிங்கள். பக்தி மார்க்கத்துக்குரிய பாடல்களை தனித்தனியாக படியுங்கள். தேர்ந்து தெளிவு வரை 8 வருஷம் 10 வருஷம் பாடுபடுங்கள். சாதாரண அற்ப கல்விக்கு ஒரு 10-12 வருஷம் நாம் பாடுபடுகிறோம். ஆகக்கூடிய பட்டங்களுக்கு அதுவெல்லாம் பொய்யான பட்டங்கள். மெய்யான பட்டம் பெற எத்தனை வருஷம் நாம் பாடுபட்டிருக்கிறோம்? ஒரு பாடும் படவில்லையே. அப்படி பாடுபடாதவர்களுக்கு பாடுபட்டால் தானே நிலத்திலே உழுது கஷ்டப்பட்டு ஏறடித்தால் தானே சோறு நமக்கு கிடைக்கும். அதுபோல சுகமாக எதையாவது பேசிவிட்டு சன்மார்க்கம் பண்ணி கொண்டுதான் உலக மக்களும் தலைவர்களும் ஞானிகளும் நூலாசிரியர்களும் மற்றவர்களும் வடலூரில் இருக்கிறவர்களும் சரி, புதிதாக வடலூருக்கு வருகிறவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அது அவர்கள் சொல்லுவதை கேட்டு இவர்கள் பூசத்துக்கு போய் விட்டு வருகிறார்களே ஒழிய இந்து சன்மார்க்கத்தை முறையாக பயிர வேண்டும் என்ற நோக்கம் உள்ளவர்கள் வள்ளலாரை மட்டும்தான் குருவாக கொள்ள வேண்டும். வேறு எவரை குருவாக கொண்டாலும் அவர்கள் மத மார்க்கத்திலே தான் நம்மை கொண்டு போய் விடுவார்கள். பொருளிச்சை இல்லாத சாமியார்களே இல்லை. அருளிச்சைக்கு பாடுபடுகின்ற சாமியார்களும் இல்லை. எல்லோருக்கும் தேவை பொருள். ஏதாவது ஒரு வழியிலே 10 பேரை கூட்டிக் கொண்டு தான் குருவாக சீடனாக மற்றவர்கள் ஏமாற்றி கொண்டு எல்லா சாமியார்களும் திரிகிறார்கள். எல்லா ஞானிகளும் அப்படித்தான் இருந்தார்கள் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி பிரத்தியார் சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடாது. வள்ளலாருக்கு நமக்கு தான் நேரடியான பேச்சு திருவருட்பாய் எடுத்து நேராக வைத்து கொண்டு மொத்தத்தையும் படித்து வள்ளலாரை சத்தியமான குருவாக ஏற்றுக்கொண்டால் நமக்கு திருவருட்பாய் உள்ள வாசகங்கள் எல்லாம் புரியும். ஆகையினாலே இந்த திருவருட்பாவிலே உள்ள அத்தனையுமே நம்மால் ஒரே நாளில் பேச முடியாது. ஆகையினாலே இன்றைக்கு இந்த முத்தேக சித்தி பெற்றவர்கள் காற்றால் கனலால் புவியால் சாக மாட்டார்கள் என்ற பாடல் வரை இங்கு சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேற்பட நாளையும் இந்த சொற்பொழிவு இதிலிருந்து தொடங்கும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நாளை மீண்டும் சந்திப்போம். இவ்வளவு நான் சொல்லுவதற்கு காரணம், மடையனாக முட்டாளாக ஒவ்வொரு சாமியார் பின்னாடியும் ஓடி 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 அலைந்து எனக்கு 91 வயசாகிறது. இதுவரைக்கும் உண்மை புரியவில்லை. அங்கங்கே போய் மற்றவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டு கேட்டு நான் ஒரு பெரிய சன்மார்க்கி என்று அலைந்து கொண்டு வீணே தெரிந்தேன். மனமடங்கி திருவருட்பாவை எடுத்து ஒரு 10-20 முறை தனியாக அமர்ந்து பார்த்த பிறகுதான் வள்ளல் பெருமானுடைய குருவருளால் கொஞ்சம் கொஞ்சம் திருவருட்பாவிலே புரியும்படியான செய்திகளை வள்ளல் சொல்லி இருப்பதை மனதில் கொண்டு அதன்படி தியானம் செய்கிறேன். அதனாலே ஓரளவு மனது அமைதியாக இருக்கிறது. இந்து சன்மார்க்கத்தின் வழி இதுதான், வழி இது, துறை இது, நீ செய்யும் முறை இது என்று வள்ளலார் சொன்னதை நுட்பமாக கொஞ்சம் புரிந்து கொண்டு அதன் வழியிலே நடந்து கொண்டிருக்கிறேன். அன்பார்ந்த சன்மார்க்க பெரியோர்கள், நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன் என்று என் மேல் வருத்தப்பட வேண்டாம். உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறேன். அதை இல்லை என்று யாரும் மறுக்க முடியுமா? முடியாது. வள்ளலார் சொன்னதை சொல்லுகிறேன். வள்ளலார் சொல்லாததை ஒன்றும் நான் சொல்லவில்லை. அவர்கள் சொன்னதை நாம் கடைபிடிக்க தவறிவிட்டோம். நமக்கு முன்வந்தவர்கள் நமக்கு எடுத்து சொல்லவில்லை என்ற குறையை நான் புரிந்து கொண்ட பிறகு தாழ்மையோடு பணிவோடு உங்களுக்கு சொல்லுகிறேனே ஒழிய உங்களை விட மேலானவர் என்று கருதி சொல்லவில்லை. நானும் அடிபட்டு மிதிபட்டு மேவிலி சாலையிலிருந்து எல்லா சாலைகளுக்கும் போய் வந்தவன் தான். ஒன்றிலும் உண்மை இல்லை. எல்லாமே
தன்னிடத்தே சேர்ந்த கூட்டத்தை வெளியே விட்டுவிடாதபடிக்கு இருப்பதற்கு 1000 பொய்களை சொல்லி அப்படியே மடக்கி பிடித்து தன்னை விட்டு ஓடி போகாதபடிக்கு சீடர்களை வைத்துக் கொண்டிருக்கிறாள். எவடியே வள்ளலார் சொன்ன சுத்த சன்மார்க்கத்தை ஒரு சாமியாரும் சொல்லவில்லை என்பதை என்னுடைய அனுபவமாக நான் சொல்லுகிறேன். ஆகையினாலே இந்த சொற்பொழிவு நாளைக்கு தொடரும் என்று சொல்லி உங்கள் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.